ஹாய் கைஸ், தமிழ் சினிமாவில் 90s காலகட்டத்தில் ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு. அவரை பார்த்து ஹீரோயின்ஸ்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவர் கூடலாம் சேர்ந்து நடிக்காதீங்க, ஒரு மாதிரியான ஆள் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த சைடு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவர் ஒரு அன்லக்கி ஹீரோ, இவருக்கு எந்த படத்தை தொட்டாலுமே அந்த படம் ட்ராப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேசிக்கிறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் மக்கள் பொதுவாக எப்படி பேசிக்கிறாங்கன்னா, இவருக்கு பேசவே வரலை, வசனம் உச்சரிப்பே வரலை, இவரெல்லாம் எப்படி தமிழ் சினிமாவில் ஹீரோவாக்க முடியும், ஹீரோவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒதுக்கிவிட்ட ஒரு ஆள். இன்றைக்கி தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திர பட்டியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் தான் நம்பர் 1ல் இருப்பார். அப்படி நம்பர் 1ல் இருக்கிற நம்ம தலை அஜித் குமார் ஏகே அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அஜித்குமார் அவர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அப்படி என்ன ஒரு ஸ்ட்ராங்கான பிணைப்பு இருக்குது, யாராலையுமே அதை புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி அந்த பிணைப்பு உருவாக்கப்பட்டது? அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு படம், அநேகமாக இல்லைனா 1 வருஷத்துக்கு ஒரு படம் விடுற ஒரு சாதாரண நடிகர். அவர் ஒரு நடிகராக பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண நடிகர். அவருக்கு எப்படி படம் வரலனாலும் இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்குது, உயிரை கொடுத்து அஜித் அஜித் அஜித்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையில் தூக்கி வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அஜித்தை அவர்கள் நடிகர்களாக பார்க்கவில்லை, அவ்வளோதான். மற்ற ஹீரோவெலாம் ஹீரோவாக பார்க்குறாங்க, ஆனால் ரசிகர்கள் அஜித்குமாரை மட்டும் நடிகராக பார்க்கல. ஏன்னா அவர் உடன் பிறந்த ஒரு சகோதரனாக பார்க்குறாங்க. அந்த சகோதரத்துவம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நல்ல மனிதர். அந்த ஒரு நல்ல மனிதர் நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காரு, ஹம்பிளாக இருக்கார், பப்ளிசிட்டி வேணான்னு இருக்கார். அவர் விஷயத்தை அவர் பார்த்துக்கிறாரு, அவருக்கு பிடிச்சதை அவர் பண்ணுறாரு. ஸோ அந்த பாண்டிங்கில் தான் ஹீரோ அப்படின்ற ஒரு பிம்பத்தை தாண்டி அஜித்குமாருக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு வலுவான பிணைப்பாக இன்றளவும் இருந்துகிட்டே இருக்குது. இது எந்த அளவு இருக்குன்னா, அதாவது எந்த சினிமா பின்புலமும் இல்லாமல் ஒருத்தர் போயிட்டு ஒரு ஸ்டேஜில் பேசுகிறாருன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல அவர் அஜித் இல்லை தலை அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணால் போதும், அவ்வளோ கைத்தட்டல்கள் கிடைக்கும். இதெல்லாம் அவங்க ஓனாக சம்பாரிச்சதில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு மனிதனுக்கு கிடைத்த வெற்றி. இது மாதிரி இன்னொரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா, கிரீடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்திருக்கு. அப்பையும் அஜித்குமாருக்கு பயங்கர பேக் பெயின் இருந்திருக்கு. அவர் பாட்டே ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்திருக்காரு. இதை ராஜ்கரன் சார் வாட்ச் பண்ணிட்டாரு. என்ன இந்த மனுஷன் வந்ததுலேயே நடந்துக்கிட்டே இருக்காரு, அவர்கிட்ட போய் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் கேட்டிருக்காரு. அதாவது ஆஃப் டே ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு போய் கேட்டிருக்காரு, ஏன் நடந்துக்கிட்டே இருக்கீங்க, உட்காந்தா என்ன கொஞ்சம்னதும் அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு முதுகில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க தண்டுவடத்தில், ஸோ பெயின் அதிகமாக இருக்குது, என்னால் உட்காந்தா இன்னும் கொஞ்சம் பெயின் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அஜித்குமார் சார் சொல்லியிருக்காரு. ராஜ்கரன் சாருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே சொல்ல முடியும், எப்படி இவ்வளோ வலியை பொறுத்துட்டு ஒரு மனுஷன் நடிக்கிறாரு. இல்லை சார் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துங்கன்னு சொன்னதுக்கும் மறுபடியும் அதே வார்த்தையை தான் தலை அஜித்குமார் சார் சொல்லியிருக்காரு. நான் இப்போ நான் ஆஃப் டே இங்கே உட்காந்தேன்னா நிறைய பேருக்கு டெக்னீஷியனுக்கெல்லாம் சம்பளம் பாதி சம்பளம் தான் கிடைக்கும். ஸோ எனக்கு இன்னும் ஆஃப் டேவை கடந்து போகிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியோடு நடித்து கொடுத்தாராம் தலை அஜித்குமார் சார். அஜித்குமார் அவர்களோட வெற்றி எங்கே தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேன் இல்லையா, ஹீரோயின்ஸ் யாரும் இவர் கூட நடிக்கிறதுக்கு வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே தலை அஜித் சாரோட கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க. பல பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனால் சில பேருக்கு இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இது அவரோட முதல் வெற்றி. 2வது வெற்றி, இவரெலாம் லாக்கி கிடையாது, இவர் நடித்தாலே ட்ராப் ஆகிடும்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அஜித் சார் எனக்கு ஒரே ஒரு படம் பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டு வாசலில் காத்து கிடந்த நாட்கள்லாம் ஏராளம். அதுலேயும் பல பேருக்கு அஜித் சார் வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு. 3வது, இவரோட வசன உச்சரிப்பு சரியில்லை, இவர் வளவலன்னு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இன்றைக்கி ஸ்க்ரீனில் அஜித் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அண்ணாந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் அண்ணாந்து பார்க்க வச்சு இந்த அண்ணாந்து பார்க்குற உயரத்திற்கு சென்றது தான் தலை அஜித் சாரோட வெற்றி. ஸோ இன்றைக்கி May 1 தலை அஜித் சாரோட பர்த்டே. நானும் விஷ் பண்ணிடுறேன் CDM 360 சார்பாக. நீங்களும் தலை அஜித்குமார் அவர்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.